Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஹால் டிக்கெட்ல நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கலரில் வந்து பிரிண்ட் அவுட் போடணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கலரில் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக தெரியும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இல்லை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம எப்படி வந்து கொண்டு போனாலும் ஹால் டிக்கெட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஹால் டிக்கெட் வந்து சிங்கிள் பேஜ் வந்து போதுமா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் எல்லாமே சேர்த்து 4 பேஜ் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து சிங்கிள் பேஜ் அந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் எடுத்தாலும் ஓகே, இல்லை நான் இன்ஸ்ட்ரக்ஷனோட எடுத்துக்கிறனாலும் நீங்கள் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 4 பேஜ் வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து எடுத்துக்கிறது வந்து பெட்டர். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே வந்து உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இப்போ நான் எதில் வந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தமிழில் ஓகேனா நீங்கள் தமிழில் ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. இல்லை இங்கிலீஷில் ஓகேனா இங்கிலீஷில் வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ கிளியராக இல்லை ஃபோட்டோவே இல்லை, அந்த பட்சத்தில் மட்டும்தான் வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போயிட்டு நம்ம இன்ஃபர்மேஷனாக ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி தர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே கொண்டு போக தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாத்துலேயுமே உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து எந்த ப்ரூஃபில் வந்து கிளியராக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அது வந்து ஜெராக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரிஜினலாக இருந்தாலும் சரி. ஒரிஜினல்னால் ஃபோட்டோ கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை என் கையில் ஜெராக்ஸ் தான் இருக்குன்னா ஜெராக்ஸ் ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க. ஆதார் கார்டில் எங்கள் அப்பா பேரோட சேர்த்து இருக்குது, பட் ஹால் டிக்கெட்டில் வந்து என் பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வெரிஃபிகேஷனுக்கு தான், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஜஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்விஜிலேட்டர் சைனை வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கிறதுக்கு அதுவுமே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹால் டிக்கெட் ஓரியன்டாக இத்தனை டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு கீழே வந்து டேட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. சில பேருக்கு வந்து ஃபோட்டோக்கு கீழே வந்து டேட் இருக்குது, சில பேருக்கு இல்லாமல் வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ இதனால் பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதை தவிர ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு வரதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. OMR ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் எல்லாத்துக்குமே செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.